எங்கள் அன்பிற்குரிய சொந்தங்களே, எங்களை பாருங்கள். தலைவர்கள் தொண்டர்கள் என்று உங்களை சந்திக்க வந்தவர்கள் நாங்கள் இல்லை. நாங்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். பன்னெடுங்காலமாக ஏழ்மை வறுமையில் சிக்கித்து விளைக்கும் என் அன்பு சொந்தங்களை மீட்க காக்க வந்த எளிய மக்கள், தினக்கூலிகள், அன்றாடங்காட்சிகள், அனுதினமும் அல்லல் படுகிற மக்களினுடைய வாரிசுகள். அரசியல் செய்ய வேண்டும், அதை வைத்து பதவி அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் உரிமை மீட்சிக்காக வந்த புரட்சியவாதிகள் நாங்கள். இங்கே எளிய மக்கள் நாங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை தேர்வு செய்து வேலைக்கு சென்றவர்கள். வேட்பாளராக நிற்கிற என் தம்பி படித்து மருத்துவராக வேண்டும் என்று மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறவன். நான் திரைப்படத்துறையில் போய் சாதிக்க வேண்டும் என்று, சிறந்த கலைஞனாக வேண்டும் என்று சென்றவன். எங்கள் கட்சியிலே வேட்பாளராக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படித்தான். 16 பேர் மருத்துவர்கள், டாக்டர்ஸ் போட்டியிடுகிறார்கள். பல பேர் பொறியாளர்கள், பல பேர் பேராசிரியர் பெருமக்கள், பல பேர் ஆசிரியர்கள். என் அன்பிற்குரிய மக்கள், அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு நாட்டிலே போலீஸ்காரர்கள், காவல்துறைக்கு அதிக வேலை இருக்குதென்றால் அந்த நாட்டில் அதிக குற்றவாளிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒரு நாட்டிலே மருத்துவர்கள், டாக்டர்ஸ் அதிகமாக தேவைப்படுகிறார்கள், டாக்டர்ஸுக்குத்தான் அதிக மதிப்பு இருக்கு என்றால் அந்த நாட்டிலே நோயாளிகள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள், அதிகமாக இருக்கிறார்கள் என்று பொருள். பிறகு எதற்கு சீமான் டாக்டர்களை நிறுத்தினாய் என்று நீங்கள் கேட்கலாம். நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்வது அல்ல மருத்துவர்களின் வேலை, டாக்டரின் வேலை. நோயாளிகளே உருவாக்காத ஒரு சமூகத்தை, உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் மருத்துவர்களின் கடமை என்பதை உணர்த்துவதற்காக 16 மருத்துவர்களுக்கு இந்த தேர்தலில் நிற்க நாங்கள் வாய்ப்பளித்தோம். எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் காவல் படையை தமிழீழ நாட்டிலே கட்டி எழுப்பி அந்த காவல்துறைக்கு அவர் பேசிய முழக்கம், என் அன்பு மக்களை முன்வைத்த முழக்கம், குற்றவாளிகளை பிடித்து கூண்டிலே நிறுத்துவதல்ல உங்கள் வேலை, குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்கள் வேலை என்று கட்டளையிட்டார். அந்த வழியில் உங்கள் மகன் நோயாளிகளே உருவாகாத சமூகத்தை உருவாக்குவதற்காக மருத்துவர்களை நிறுத்தி இருக்கிறேன். ஆசிரியர் பெருமக்களை, பேராசிரியர் பெருந்தகைகளையே நிறுத்தினீர்கள். அன்பிற்குரிய மக்களே, எந்த நாட்டில் ஆசிரியருக்கு மதிப்பு அதிகமாக இருக்கிறதோ, ஆசிரியரை எந்த சமூகம் போற்றுகிறதோ அந்த சமூகம்தான் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வருகிறது என்ற அர்த்தம். உலகத்திலே கல்வியிலே சிறந்த நாடு தென்கொரியா, 2வது நாடு ஜப்பான், 3வது நாடு சிங்கப்பூர், 4வது நாடு ஹாங்காங், 5வது நாடு பின்லாந்து. இந்த நாடுகளில் பின்லாந்தில் மருத்துவருக்கோ காவல்துறை அதிகாரிக்கோ அந்த IAS படித்தவருக்கோ எவருக்கு மதிப்பு கிடையாது. ஆசிரியர்களை மட்டும்தான் அந்த நாட்டு மக்கள் கொண்டாடுவார்கள், அவர்களுக்குத்தான் மதிப்பு அதிகம். கல்வியிலே சிறந்து விளங்குகிற எல்லா நாட்டிலும் ஆசிரியர் பெருமக்கள் தான் மதிப்பு அதிகம். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெற்றோர்களே, நீங்கள் இதை ஆழ்ந்து கவனியுங்கள். நீங்கள் எங்கள் பெற்றோர்கள், எங்களை இந்த உலகத்தில், எங்களுக்கு இந்த உலகத்தை காட்டுகிறீர்கள், இதுதான் உலகம் என்று காட்டுகிறீர்கள். ஆனால் எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்திற்கு எங்களை காட்டுகிறார்கள். இவன் சீமான் என்று காட்டுகிறார்கள், இவன் கௌசிக் பாண்டியன் மருத்துவர், சிறந்த மருத்துவன் என்று காட்டுகிறார்கள். இப்படித்தான் என் அன்பிற்குரிய மக்களே, பிலிப்ஸ் என்ற மன்னன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மக்களுக்கு பிரித்து கொடுத்தான். அப்போது பிலிப்ஸ், உங்களுக்கு என்ன ஆயிற்று, எல்லா உங்கள் சொத்துக்களையும் மக்களுக்கு பிரித்து கொடுக்கிறீர்களே என்று மக்கள் கேட்டபோது அவன் சொன்னான், எனக்கு இனி எதுவும் தேவையில்லை, என் அன்பு மகன் அலெக்சாண்டருக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில்
கல்வி கற்றுக் கொடுக்கிறேன், அவனுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அதை சிறந்த, அதை தவிர்த்த ஆகப்பெரும் செல்வம் எனக்கு இல்லை என்று அந்த பிலிப்ஸ் மன்னன் சொன்னான். அலெக்சாண்டர் சொன்னான், நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணம் என் தாய் தந்தையராக இருக்கலாம், ஆனால் உலகத்தில் இவ்வளவு பெரிய புகழை பெற்றதற்கு என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் தான் காரணம் என்று. அதனால் ஆகச் சிறந்த அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குகிற பொறுப்பும் கடமையும் ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் உண்டு. எங்கள் தாயின் கருவறை எங்களை 10 மாதம் தான் சுமந்திருக்கிறது. ஆனால் பள்ளி கல்லூரிகளின் வகுப்பறையோ பல ஆண்டுகள் எங்களை சுமந்து அறிவார்ந்த பிள்ளைகளாக எங்களை உருவாக்குகிறது. என் தாயின் கருவறை எனக்கு உயிர் கருவறை என்றால், பள்ளி கல்லூரிகளில் இருக்கிற வகுப்பறை எனக்கு அறிவு கருவறை என்பதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகள் பேராசிரியர் பெருமக்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு தேர்தலிலே போட்டியிட நாங்கள் வாய்ப்பளித்தோம். பொறியாளர்களுக்கு ஏன் வாய்ப்பளித்தோம்? பொறியாளர்கள் கட்டடம் கட்டுவது, சாலை போடுவது, இதை செய்வது மட்டும் இன்ஜினியர்ஸ் பொறியாளர்கள் வேலை அல்ல. ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற ஒரு புரட்சிகர புதிய சமூகம் படைப்பதும் ஒரு பொறியாளரின் வேலைதான். நல்ல சமூகத்தை படைப்பதும் அவர்களுடைய வேலைதான் என்பதை உணர்த்துவதற்கு பொறியாளர்களை தேர்வு செய்து இந்த தேர்தலிலே போட்டியிட வைத்தோம். 40 பேரும் பெரிய அறிஞர்கள், வலிமையும் ஆற்றலும் திறனும் வாய்ந்த இளைஞர்கள், 20 பெண்கள், 20 ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில், இந்திய துணைக்கண்டத்திலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆணும் பெண்ணும், ஆணுக்கு பெண் சமம் என்பது அல்ல உங்கள் பிள்ளைகளின் கோட்பாடு. பெண்ணும் ஆணும் சமம் என்பதுதான். பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்ததில் எங்களுக்கு பெருமை அல்ல, எங்கள் பிறவி கடமை என்கிற நோக்கத்தில் தெளிவில் நாங்கள் இதை கொடுத்திருக்கிறோம். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே என்கிறார் எங்கள் புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். இந்த வழியில், அந்த புரட்சி மொழியில் நடக்கிற பிள்ளைகள் நாங்கள் எங்கள் அக்கா தங்கைகளுக்கு சம வாய்ப்பு ஒவ்வொரு தேர்தலிலும் கொடுக்கிறோம். இது என் மக்கள் போற்றுவதற்கல்ல, கொண்டாடுவதற்கல்ல, எங்கள் கடமை என்பதை உணர்ந்து செய்கிறோம். அதை போல ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, அரசியல் அதிகாரம் அறவே கிடைக்காத, அங்கீகாரம் பெறாத சமூகங்களுக்கெல்லாம் தேடி தேடி வாய்ப்பு கொடுக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தமிழர் என்று பெயர் இருப்பது எங்கள் கட்சியின் பெயர் அல்ல என் சொந்தங்களே, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வெற்றி பெறுவதென்பது எங்களின் வெற்றி அல்ல, ஒரு கட்சியின் வெற்றி அல்ல, தனிப்பட்ட சீமானின் வெற்றி அல்ல, கௌசிக் பாண்டியனின் தம்பியின் வெற்றி அல்ல, தமிழ் பேரினத்தின் வெற்றி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உலகில் தலை சிறந்த இனத்தின் வெற்றி. உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் வெற்றி. இதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும். எளிய பிள்ளைகள் எங்களுக்கு கை கொடுங்கள். தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிறார் எங்கள் ஐயா வைகுந்தர் அவர்கள். உலகத்தில் உயர்ந்தவன் எவன்? உலகத்திலே உயர்ந்தவன் கீழே விழுந்து கிடப்பவனை தூக்குவதற்கு எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்தவன் என்கிறார்கள். அப்படி பன்னெடுங்களாம தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை நீங்கள் கொஞ்சம் தூக்கி விடுங்கள், குனிய வேண்டாம். ஒன்றே ஒன்று செய்யுங்கள். இந்த ஒளிவாங்கி மைக்கு சின்னத்திலே ஒரே ஒரு சுட்டு விரலை வைத்து அழுத்துங்கள். என் அன்பிற்குரிய மக்களே, நீங்கள் இதுவரை அனுபவிக்கிற துன்ப துயரங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வாக்கை உங்கள் சுட்டு விரலால் மைக்கு சின்னத்தில் அழுத்தி முற்றுப்புள்ளி வையுங்கள். எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று அரசியல் அறிவாசான் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அதை நோக்கித்தான் உங்கள் பிள்ளைகள் விரைகிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்றார் அண்ணல் அம்பேத்கர். உங்கள் மகன் நான் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற முழக்கத்தை முன்வைத்தேன். அதிகாரம் மிக மிக வலிமையானது என்று அந்த முழக்கத்தை அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்தார். உங்கள் பிள்ளை நான் அதிகாரம் மிக மிக வலிமையானது, அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற முழக்கத்தை முன்வைத்தேன். மக்களுக்கான ஆட்சியை மக்களே நிறுவுகிற, மக்களுக்கான அதிகாரத்தை மக்களே உருவாக்குகிற ஆட்சி முறைதான் மக்களாட்சி. அப்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் பாருங்கள். இந்த நாட்டில் மக்களுக்கான அதிகாரம் எங்கே நிறுவப்படுகிறது?
மிகப்பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், பெரும் பெரும் முதலாளிகள், அவர்களுக்கான அதிகாரமே பன்னெடுங்காலமாக கட்டமைக்கப்படுகிறது. அதனால் அடித்தட்டு மக்களின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், என் அன்பு மக்களே, அவர் எங்களுக்கு கற்பித்தது, நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி என்பான், உரிமை என்று நீ பேசிவிட்டால் உன்னை தேச துரோகி என்பான். அப்படித்தான் எங்களை தேச துரோகி என்று இந்த தேசம் கட்டமைக்க பார்க்கிறது. தேவையில்லாது எண்ணெயை ஏவி விடுகிறது. அதனால் என் தம்பி கவுசிக்கு போல என்னோடு இணைந்து வர துடிக்கிற எழுச்சிமிக்க இளைஞர்கள் அச்சப்படுகிறார்கள். ஆயினும் அதையும் தாண்டி எழுச்சி கொண்டு என்னோடு வர காரணம், அச்சத்தை கைவிடு, இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு என்று போதித்த புரட்சியாளன் எங்கள் தலைவன் பிரபாகரனின் புரட்சி மொழியை ஏற்று அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதினும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று எங்கள் முன்னோர்கள் முன்வைத்த முழக்கத்தை உள்வாங்கிய பிள்ளைகள் ஓடி வருகிறார்கள், திரண்டு வருகிறோம். உங்கள் திசைகளை நோக்கி உங்களை வணங்கி நிற்கிறோம், உங்களை நம்பி நிற்கிறோம். தனித்து தனித்து நிற்கிறாயே சீமான், எப்படி வெல்வாய் என்று. தனித்து நிற்கவில்லை, என் தாய் தந்தையோடு இணைந்து, என் தம்பி தங்கைகளோடு இணைந்து, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தோடு இணைந்து உலகத்தில் மிக பெருமை வலிமையாக நிற்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எல்லோரும் கட்சி தலைவர்களை நம்புகிறார்கள், நான் தமிழர்களை நம்புகிறேன். நான் தலைவர்களை நம்பவில்லை, அடுத்த தலைமுறை என் தம்பி தங்கைகளை நம்புகிறேன். நான் பணத்தை நம்பவில்லை, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தை, அதன் மானத்தை நம்பி இந்த தேர்தலில் நிற்கிறேன். நீங்கள் என் அன்பின் மக்களே, நாம் தன்மானத்தை அடமானம் வைக்க கூடாது. தன்மானத்தை, காட்டை விற்கலாம், கட்டிய வீட்டை அடமானம் வைக்கலாம், நேசித்து கட்டிய மனைவியின் தாலியை கூட அடமானம் வைக்கலாம். ஆனால் தன்மானத்தை அடமானம் வைக்கக்கூடாது, ஒருபோதும் வைக்கக்கூடாது. அந்த தன்மானமிக்க ஒன்றுதான் மதிப்பு மிக்க நமது ஓட்டு, நமது வாக்கு. அந்த ஓட்டை ஒரே ஒரு தடவை இந்த ஒளிவாங்கி சின்னத்திற்கு, இந்த மைக்கு சின்னத்திற்கு செலுத்துங்கள். மைக்கு சின்னம், இந்த மைக்கு சாதாரண கருவிதான். உலகத்தில் ஒப்பற்ற புரட்சியை ஏற்படுத்திய புரட்சியாளர்கள் இந்த சின்னத்திற்கு முன்புதான் முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே எல்லா அரசியல் கட்சியும் எந்த சின்னத்திற்கும் ஓட்டு கேட்கலாம். என் சின்னம் இல்லாமல் எவரும் கேட்க முடியாது. என் சின்னத்தில் இருந்துதான் நீங்கள் ஓட்டு கேட்க முடியும். அதனால் எனக்காகத்தான் இங்கே எல்லோரும் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என் மைக் இல்லாத ஒருத்தரும் ஓட்டு கேட்க முடியாது. அது எந்த சின்னமானாலும் சரி, என் சின்னம் இருந்தால் தான் நீங்கள் ஓட்டு கேட்க முடியும். என் உயிருக்கு இனிப்பான என் தமிழ் சொந்தங்களே, தட்டுக்கட்டு தவித்து நிற்கிற பிள்ளைகள் நாங்கள், எந்த வலிமையுமிற்று ஏதுமற்று நிற்கிற எளிய பிள்ளைகள், எங்கள் பக்கம் நில்லுங்கள். எளிதானதை நீங்கள் செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள், உண்மையின் பக்கம் நில்லுங்கள். நீ எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காதே, உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர். அந்த வழியில் நில்லுங்கள் என் அன்பு மக்களே. உங்களை வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அன்பு மகன் தொடர்ந்து தோற்று 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 நின்றாலும் துவண்டு போகாமல் நம்பிக்கையோட விழுந்து விழுந்து எழுந்தாலும், ஒரு பூமி தாய் சொல்கிறார், ஒருவன் 10 முறை விழுந்து விழுந்து எந்திரிக்க வேண்டும். 9 முறை எழுந்து விட்டான், 9வது முறை எழுந்திருக்க தயங்குகிறான். பூமி தாய் அவன் நெத்தியிலே முத்தமிட்டு சொல்கிறார், எழுந்திரு மகனே எழுந்திரு, ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன் தானே என்று. அப்படித்தான் என் தமிழ் தாய்மார்கள் என்னை முத்தமிட்டு எழுப்புவார்கள் என்று நம்பி நிற்கிறேன். நான் தோற்றதெல்லாம் என் லட்சியத்தில் உறுதியாக நின்றுதான். என் லட்சியத்தை அடமானம் வைத்திருந்தால் பல 100 கோடிகளை தந்திருப்பார்கள், 10-15 சீட்டுகளை தந்திருப்பார்கள். சீட்டுக்கும் நோட்டுக்கும் மண்டியிடாமல் மான தமிழ் மகன் இந்த மண்ணிலே நிற்கிறேன் என்றால் அது உங்களுக்காக, இனத்தின் தன்மானத்தை காப்பதற்காக.